Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நவராத்திரி ஸ்பெஷல்ங்க ஒன் பாட் ரைஸ்ல நம்ம 9 விதமான வெரைட்டி ரைஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. எல்லாத்துக்குமே ஒரு கப்பு தான் நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்க 9 விதமான 9 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், புதினா ரைஸ், தேங்காய் சாதம், லெமன் ரைஸ், மாங்காய் சாதம், டொமேட்டோ ரைஸ். இந்த 9 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அந்த ஒன் பாட் ரைஸில் நம்ம செஞ்சு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு புளியோதரைக்கு பார்த்துக்கலாம். ஒரு கோலி சைஸு புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். 2 வரமிளகா, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், புளியோதரை பொடி 2 டேபிள் ஸ்பூன். இப்போ புளியோதரை பொடி எப்படி செய்து பார்த்துக்கலாங்க. ஒரு பேன் வச்சு 2 வரமிளகா, ஒரு 10 மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, அப்புறம் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கொண்டு வந்துடலாங்க. இவ்வளோ தாங்க புளியோதரை பொடி. இப்போ நம்ம பேன் வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 வரமிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்ததெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சன்னா டால், அதாவது கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் 2 சிட்டிக்காய் சேர்த்துக்கலாம். இதை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அப்புறம் இதெல்லாம் வறுபடட்டுங்க. ஒரு நாள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நான் ½ டீஸ்பூன் தான், 1 பவுல் தானுங்களே சாதம், அதனால் ½ டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 பவுல் ரைஸை வந்து இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொடி எடுத்து வச்சுருக்கீங்களா, புளியோதரை பொடி தனியாக செஞ்சோம் இல்லைங்களா, அதை நம்ம தூவி விட்டுக்கலாம். மேலே தூவிட்டு அதோட கூட வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய புளியோதரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 1 பவுல் தாங்க எடுத்தேன். அதுலேருந்து 1 பாட் ரைஸ்லேருந்து 1 பவுல் ரைஸ் எடுத்து புளியோதரை பண்ணிட்டோம். நம்மளுடைய புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது லெமன் ரைஸ்க்கு பாருங்கள். 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை, கருவேப்பிலை அண்ட் 1 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 3 to 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிறது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாவை போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1 பழம், அதை ஜூஸை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க. இதை நல்லா இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் திக்காயிட்டு வருது இல்லையா, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது ஆறின பிறகு நம்ம 1 பவுல் ரைஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே 1 பவுல் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 1 பவுல் ரைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த லெமன் கொண்டு வந்து சேர்த்து விட்டுறோம். தாளிச்ச லெமனை கொண்டு வந்து இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுடைய லெமன் ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா பக்கம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட 2வது கலந்த சாதம் லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது தேங்காய் சாதம். 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் வந்து கடுகு போட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு நம்ம வந்து 2 வரமிளகா சேர்த்துக்கிறோம். அந்த கடலைப்பருப்பு எடுத்து வச்சதும் சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதில் வந்து 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா கலந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, 5 டேபிள் ஸ்பூன் சொன்னேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே ½ டீஸ்பூன் போதும். அவ்வளோதாங்க. அதை இறக்கிட்ட பிறகு அந்த 1 பவுல் ரைஸை எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோம்.
பாருங்கள், நம்மளுடைய தேங்காய் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டே வருது. எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய 3வது வெரைட்டி ரைஸ் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு, கோகோனட் ரைஸு. அடுத்தது நம்ம மேங்கோ ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது துருவன மாங்காய் 1, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்ந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ண பிறகு நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். மேங்கோ ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ 1 பவுல் ரைஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்துக்கும் போது அங்கே உப்பு நான் போடலை, அதனால் இங்கே சேர்த்துக்கிறேங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அருமையாக நம்மளோட மாங்காய் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் சாதம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மேங்கோ ரைஸ், நம்ம 4வது வெரைட்டி ரைஸ் மேங்கோ ரைஸ் மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது புதினா ரைஸ் பார்க்கலாம். புதினா ரைஸ்க்கு ஒரு பவுல் நிறைய புதினா, 2 பச்சை மிளகாய், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், புளி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். ஸ்டவ்வில் பேன் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பை எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 1 ட்ரை சில்லி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த புதினாவை ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்க புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சுருங்க வதங்கின பிறகு இஞ்சி 1 துண்டு, புளி சின்ன கோலி சைஸுங்க சேர்த்துக்கிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொட்டி அரைச்சிட்டு வந்துடலாம் மையா. அரைச்சிட்டு பிறகு பாருங்கள், மையை அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போது 1 பவுல் ரைஸ் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த புதினா அரைச்சி வச்சுருக்க தொகையில் இருக்கு இல்லையா, புதினா துவையல், அதை சேர்த்துக்கலாம். அதை தாளிக்கணும். அதனால் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு 1 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தாலே அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். இந்த தாளிச்சிட்டு இது கொண்டு வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த புதினா எல்லாமே சேர்த்து, இந்த புதினா துவையல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். 5வது வெரைட்டி ரைஸ் மின்ட் ரைஸ் புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது டொமேட்டோ ரைஸ். அதுக்கு 3 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு இல்லைங்களா, 1 டீஸ்பூன் அதை சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுன்னு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதே வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா தக்காளியோடு சேர்த்து எல்லாமே வதங்கணும். தக்காளி நல்லா சுருங்க வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா திக்காக கிரேவி மாதிரி வருது பாருங்கள். திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது இறக்கி விட்டுடலாம். கடைசியாக கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம 1 பவுல் ரைஸ் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அந்த டொமேட்டோ கிரேவி இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லைங்களா.
நம்ம டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக லேசாக மல்லி தூவி விட்டுக்கோங்க, கொத்தமல்லியை. 6வது வெரைட்டி ரைஸ் டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தயிர் சாதம். சாதம் ஒரு பவுல் எடுத்து நல்லா மசிச்சுக்கலாங்க. நல்லா குழைய மசிச்சுக்கணும். தயிர் சாதம் குழைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? நல்லா மசித்த பிறகு அதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்ட பிறகு நம்ம ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கிட்டு அதையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்தேன். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அண்டு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வேணாலும் நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து இதை தாளித்து அதில் கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு நீங்கள் வேணும்னா கார்னிஷ் பண்ணணுன்னா மாதுளம்பழம்லாம் கூட போட்டுக்கலாம். பட் இதுதான் ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்கிறது. கர்ட் ரைஸ் 7th வெரைட்டி ரைஸ் கர்ட் ரைஸ் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொங்கல், வெண்பொங்கல். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கொஞ்சம் ஜிஞ்சர், கொஞ்சம் கறி லீஃப், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வேக வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஒரு பவுல் ரைஸ் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே குழஞ்சி இருக்கணும் இல்லையா, அந்த பாசிப்பருப்பும் ரைஸும். அதனால் இப்போ பாருங்கள், ரைஸும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். தாளிப்பு கரண்டி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு மிளகு சேர்த்து, மிளகு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்க்குறோம். சீரகமும் சேர்த்து பொடியை நறுக்கின இஞ்சி சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து 2 சிட்டிகை பெருங்காயம். அவ்வளோதாங்க, இதை நல்லா தாளிச்சிட்டு நம்ம அந்த பொங்கலில் கொட்டிடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய 8வது வெரைட்டி ரைஸ் வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இதில் வந்து மேலுக்க 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஏற்கனவே வறுத்து வச்ச கேஷ்யூ நட் இருந்தது, முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். நம்மளுடைய 8வது வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பொங்கல் ரைஸ். அடுத்தது சக்கரை பொங்கல். இதுக்கு தேவையானது 5 டேபிள் ஸ்பூன் வெல்லம், முந்திரி, திராட்சை அண்ட் ஏலக்காய். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அந்த எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அந்த வெல்லம் கரைஞ்சா போகிறோங்க. அதுக்காக தான் அந்த தண்ணி சேர்க்குறது. நல்லா வெல்லம் கரைஞ்ச பிறகு அதில் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே சாதம் ஒரு பவுல் சாதம் குழச்சி வச்சுருக்கிறேன். அந்த குழச்சி வச்ச சாதத்தை இந்த வெள்ளை பாகில் சேர்த்துடுறேன். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போது நெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாச்சு. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது 9வது வெரைட்டி ரைஸ் ஸ்வீட் பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நவராத்திரி ஸ்பெஷலுக்கு நம்ம 9 விதமான ரைஸ் செஞ்சு ஒரு நாளைக்கே ஒரு பிரசாதமாக நம்ம கொடுக்கலாம் எல்லாருக்கும். அதனால தான் இந்த நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இந்த வெரைட்டி ரைஸை 9 வெரைட்டி ரைஸ் ஒரு பானை சாதத்தில் 9 வகையான சாதம் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் நான் காட்டுறேன். அடுத்தது பாருங்கள் வெண்பொங்கல், அடுத்தது புளியோதரை, தயிர் சாதம், புதினா ரைஸ், அடுத்தது தேங்காய் ரைஸ், கோகோனட் ரைஸ், தேங்காய் சாதம், அடுத்தது லெமன் ரைஸ், எலுமிச்சம் சாதம், மேங்கோ ரைஸ், அடுத்தது அதாவது மாங்காய் சாதம்,
டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம். பாருங்கள், நம்ம வந்து ஒரு பாட் ரைஸில் 9 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த நவராத்திரி ஸ்பெஷலுக்கு இதை நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம் எல்லாருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.